ஓவர் நைட் ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு 2-3 நாளாகவே. அதனால் வந்துட்டு முதல் நாள் நைட்டே கொஞ்சம் ஓட்ஸ் கூடால கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் போட்டு பால் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவுமே கொஞ்சம் மட்டிப்பழம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மட்டிப்பழம் பார்த்திங்கன்னா கைப்பட்டாலே அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் பழுத்து போய் இருந்துச்சு. பாதியை ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஸ்மூத்தி ஏதாவது போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பழம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு 3 ஒன்னம் போல் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு வீட்டில் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டுமே இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி இதில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ட்ராகன் ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன் இதெல்லாம் நம்ம ஓவர் நைட் ஓட்ஸ் கூடால அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இருந்தாலும் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமேன்னு கூடால சேர்த்துக்கிட்டேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட வித்து எடுத்து நான் வந்து எங்கள் வீட்டில் மண்ணில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்துடுங்க. ஒரு 2-3 செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அது வளர்ந்தோடனே கண்டிப்பாக வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். என் பையனுக்கு பிஸா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. வீட்டில் வந்துட்டு ஒரு கேப்சிகம் வாங்கி வச்சு 2-3 நாளாக ஆகிடுச்சு. அது திருப்பி இன்னும் ஒரு நாள் விட்டோன்னா அழுகியும் போயிடும். அதனால் அதை வச்சு நம்ம வீட்டிலையே பிஸா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிஸா செய்கிறது பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்து கொடுப்பேன். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் நம்ம வாங்குகிற பிஸாவை விட வீட்டிலையே நம்ம ப்ரெட்டில் பண்ணுவோம்ல, அந்த ப்ரெட் பீஸா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ப்ரெட் பீஸா வந்து ரொம்ப பிடிக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஆர்டருமே கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அது கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சிட்டேன். கேக்கில் வந்து ஒரு சில நான் எடிபிள் பிக்சர்ஸ் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னுமே ஊருக்கு வரல. இல்லாட்டி ஊரில் இருந்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு கேக் ஒர்க் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா டெலிவர் பண்ணுறதுக்குமே என் தம்பி தான் அன்றைக்கி போயிருந்தான். அதனால் அவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொடுத்து விட்டால் தான் அவசரப்படாமல் அவன் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். பிஸாவுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்தேன்னா அதுவுமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. அப்படியே மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சு. மாவு ஏன் இவ்வளோண்டு இருக்குன்னா நான் சின்ன ஒரு குட்டி பிஸாவுக்கு தான் நான் மாவு பிசைஞ்சிருந்தேன். வீட்டிலேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு அன்றைக்கி பிஸா ரெடி பண்ணி பையனுக்கு கொடுத்துருந்தேன். அவனுமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டான்.